வீரத்தலை அம்மா, புரட்சித்தலை அம்மா, அம்மாவின் புகழ், அம்மாவின் புகழ், அம்மாவின் புகழ். மக்கள் புரட்சி தலைவி அம்மாவினுடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்வார்கள். பொதுமக்கள் ஒத்துழைப்பு வகையில் விழிப்புணர்வும் ஏற்படுத்த சொன்ன அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரே நேரத்தில் தமிழகம் முழுவதும் 2000 இடங்களில் துவக்கப்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்
ஏற்றந்தர அரசு துறை ஏற்றில் பல திட்டங்கள் பல தீட்டி தமிழக மக்களின் முன்னேற்றமே தம் வாழ்வின் லட்சியமாக வாழ்ந்த தண்ணீர்களா தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களையும் வணங்கி முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக்கை இங்கு துவக்கி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் நண்பர்களே, காவல்துறை அலுவலர்களே, அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்துவதையும் உன்னதமான ஒரு குறிக்கோளாக கொண்டு கொடிய நோயான கொரோனாவால் உலகின் பல்வேறு நாடுகளில் மாண்பும் அம்மாவும் அம்மாவை தொடர்ந்து மாண்பும் அம்மாவின் அரசு கடைக்கோடி மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தியும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மாண்பு அம்மாவின் ஒரு அரசு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைந்த பிறகும் சரி, தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு உரிய சிகிச்சை கிடைக்க என்பதற்காக 254 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. 30 படுக்கை வசதி, ஸ்கேன் போன்ற வசதியுடன் 166 ஆரம்ப சுகாதாரங்கள் நில உயர்த்தப்பட்டன. இதனால் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அங்கேயே சிகிச்சை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அம்மாவுடைய அரசு உருவாக்கி தந்தது. அது மட்டுமல்லாமல் 52 அரசு வட்டம் சாரா மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தாலுகா அரசு மருத்துவர்களால் தரம் உயர்த்தப்பட்டன. எனவே இன்னைக்கு பொதுமக்களிடத்திலிருந்து வந்த கோரிக்கையின் அடிப்படையிலே மருத்துவமனைகளால் தரம் உயர்த்தப்பட்டுகின்றன. 219 கோடி ரூபாயில் 16.17 லட்சம் குழந்தைகளுக்கு அம்மா குழந்தைகள் நல பெட்டகம் கொடுக்கப்படுகின்றன. அம்மா ஆரோக்கிய திட்டம், அதேவேளை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 4000 ரூபாய் வழங்குகின்ற திட்டம், 104 மருத்துவ சேவை மையம் மூலம் 9.69 லட்சம் பேர் இன்றைக்கு நபர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படுகின்றன. 108 அவசர கால ஆம்புலன்ஸ் திட்டத்தில் 902 புதிய வாகனங்கள் இன்றைக்கு வழங்கப்படுகின்றன. 11.26 லட்சம் கர்ப்பிணி தாய்மார் உட்பட 46.8 லட்சம் நபர்கள் இந்த புதிய ஆம்புலன்ஸ் வழங்குவதன் மூலமாக பயனடைந்திருக்கின்றார்கள். மதுரை, தஞ்சாவூர் மற்றும் திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் தலா 150 கோடி ரூபாயில் விபத்து சிகிச்சை மையங்கள் கூடிய உயர் சிறப்பு மருத்துவமனைகள் உருவாக்கப்படுகின்றன. நடமாடும் மருத்துவமனை திட்டத்தில் 7.62 லட்சம் முகாம்கள் நடைபெற்று அதிலே 6.30 கோடி பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றிருக்கின்றார்கள். அம்மா முழு உடல் பரிசோதனை மற்றும் அம்மா மகளிர் குழு முழு உடல் பரிசோதனை திட்டத்தில் 67,077 நபர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு உயரிய சிகிச்சை அளிக்கும் வகையில் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 அரசு மருத்துவமனையில் லீனியர் ஆக்சிலேட்டர் என்ற உயர் தொழில்நுட்ப கருவி நிறுவப்பட்டுகின்றன. தனியார் மருத்துவமனையில் என்ன வசதி இருக்குதோ அதை விட கூடுதலான வசதியை நம்முடைய அரசு மருத்துவமனையில் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். சென்னை அடையாறு புற்றுநோய் மையத்தை 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநில அளவில் புற்றுநோய்க்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கும் ஒப்பீடு மையமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் இன்றைக்கு ஏழை எளியோர் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்முடைய அரசு உருவாக்கி தந்திருக்கின்றது. 59 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 புற்றுநோய் சிகிச்சை மண்டலங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மருத்துவமனைகளுக்கு 56 சிடி ஸ்கேன்கள், 22 எம்ஆர்ஐ ஸ்கேன்கள், 18 கேத்லாப் மற்றும் 530 டயாலிசிஸ் கருவிகள் வழங்கப்படுகின்றன. மருத்துவமனையில் இருந்தால் மட்டும் போதாது, அந்த மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுவதற்கான உயர்தர கருவியிலும் அம்மாவுடைய அரசு வழங்கி